ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி அகஸ்டின் அல்வினம்மா குடும்பத்தினர். திருமதி அகஸ்டின் அல்வினம்மா இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. விக்டோரியா ரிச்சர்ட் குடும்பத்தினர், லண்டன். திருமதி ஆரோக்கிய மேரி கோவளம் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்களே, இந்த திருப்பலியை தகுந்த உள்ளத்தோடு ஒப்புக்கொடுத்து இறை அருளை ஆசிரை பெற தடையாக இருக்கும் நமது குறைகளை பலவீனங்களை ஏற்று மனவருந்தி இறைவனின் இரக்கத்தை மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தியை அறிவிக்க புனித ஜான்தே பிரிட்டோ என்ற அருளானந்தரின் இதயத்தை உம்மீது மக்கள் மீது கொண்ட குன்றா அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட நற்செய்தியை நாங்களும் சுவைத்து அறிவிக்க அருள் தாரும். ஆண்டவரே, கன்னியும் மறைசாட்சியுமான புனித ஆகத்தா கற்பின் சிறப்பாலும் மறைசாட்சியத்தின் வீரத்தாலும் உமக்கு உகந்தவராக திகழ்ந்தாரே. நாங்கள் இரக்கம் பெற அவர் எங்களுக்காக இறைஞ்சி வேண்டி அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திரு மகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உடன்படிக்கை பேழையை திருத்துவயத்தில் வைத்தனர். ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பிற்று. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 7 மற்றும் 9 முதல் 13 முடிய. அந்நாட்களில் சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தாவீதின் நகர் சீயோனினின்று கொண்டு வர விரும்பினார். அதற்காக அவர் இஸ்ராயலின் பெரியோரையும் எல்லா குலத்தலைவர்களையும் இஸ்ராயல் மக்களின் மூதாதையர் வீட்டு தலைவர்களையும் எருசலேமிற்கு தம்மிடம் வரும்படி அழைத்தார். அதற்கிணங்க அவர்கள் அனைவரும்
7ஆம் மாதமாகிய ஏத்தானிம் மாதத்தின் பண்டிகையின் போது அரசர் சாலமோன் முன் கூடினர். இஸ்ராயலின் பெரியோர் அனைவரும் வந்தனர். குருக்கள் பேழையை தூக்கி கொண்டனர். ஆண்டவரின் பேழை, சந்திப்பு கூடாரம், கூடாரத்தின் தூய கலன்கள் அனைத்தையும் குருக்களும் லேவியரும் சுமந்து சென்றனர். அரசர் சாலமோனும் அவரிடம் வந்து குழுமிய இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் என்னவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பேழைக்கு முன்னால் பலியிட்டனர். பின்னர் குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை கோவில் கருவறையாகிய திருத்தோயகத்தில் அதற்குரிய இடத்தில் கெருவுகளின் இறக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தனர். அக்கெருவுகள் பேழை இருக்கும் இடத்தில் தங்கள் 2 இறக்கைகளையும் விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன. 2 கற்பலைகளை தவிர வேறு ஒன்றையும் பேழைக்குள் இல்லை. இஸ்ராயல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய பொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஓரேப் மலையில் மோசே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. அம்மேகத்தின் பொருட்டு குருக்கள் திருப்பணி புரிய அங்கு நிற்கவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பிற்று. அப்போது சாலமோன், ஆண்டவரே, நீர் கரிய மேகத்தில் உறைவதாக கூறினீர். நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, நீர் உமது வல்லமை விளங்கும் பேழையுடன் உமது உறைவிடத்திற்கு எழுந்தருள்வீராக. உம் குருக்கள் நீதியை ஆடையன அணிவார்களாக. அன்பர்கள் அக்களிப்பார்களாக. நீ திருப்பொழிவு செய்த அரசரை ஊழியராகிய தாவீதின் பொருட்டு புறக்கணியாதேயும் புறக்கணியாதேயும். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 6 இறைவசனங்கள் 53 முதல் 56 முடிய. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறு கரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்று பகுதி எங்கும் ஓடிச் சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வரத் தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்தும் உடல்நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேல் உடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலம் அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, 1986 ஆண்டு இதே பிப்ரவரி 5ஆம் நாள் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் நமது தமிழக தலைநகரான இந்த சென்னை மாநகருக்கு வந்திருந்தார்கள். அவருடைய வருகையை ஒட்டி பல சிறப்பு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அதிலே ஒன்று, புனித தோமையார் மலை உச்சிக்கு சென்று ஆசீர் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு. தோமையார் இரத்தம் சிந்தி மரித்த அந்த மலையிலே தடம்பதிக்க திருத்தந்தை அங்கே வருகை தர மக்கள் வெள்ளமென கூடியிருந்தார்கள் அவரை காண. அந்த மலை முழுவதும் மக்கள் வெள்ளம். அந்த கூட்டத்திலே ஒரு தாய் தன்னுடைய குழந்தையோடு, மனவளம் குன்றி பிறந்த ஒரு குழந்தை, மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை, தனது கரத்திலே ஏந்தி கொண்டு எப்படியோ அந்த ஆலயத்துக்குள்ளே நுழைந்து திருத்தந்தைக்கென ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த இருக்கை அருகிலே மண்டியிட்டு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தாள். பாதுகாப்பு படையினர் திருத்தந்தை வரும் நேரம் அறிந்தவுடனே எல்லோரையும் வழி ஏற்பாடு செய்து ஓரம் கட்ட ஆரம்பித்தார்கள். ஆனால் இந்த பெண்மணியை அவர்களால் ஓரம் கட்ட முடியவில்லை. அவளுடைய கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி மன்றாடி கொண்டிருக்கும் அந்த காட்சி எல்லோரையும் அப்படியே ஒன்றும் செய்ய விடாமல் தடுத்து விட்டது. திருத்தந்தையும் வந்து மண்டியிட்டு ஜெபிக்க அந்த தாய் தன்னுடைய குழந்தையை அவருக்கு முன்னால் நீட்ட அவரும் ஆசீர்வதித்து அந்த குழந்தையிலே ஒரு மாற்றம், ஒரு புன்னகை. அதுபோதும் இந்த தாய்க்கு. அது புகைப்படம் எடுக்கப்பட்டது. எல்லாம் நிகழ்வு முடிந்தபின் அந்த புகைப்படக்காரரிடம் சென்று புகைப்படமும் பெற்றுக்கொண்டாள். சில நாட்களுக்கு பின் என்னிடம் காட்டி, ஃபாதர், எனக்கு நல்ல ஒரு அனுபவம் ஃபாதர். நம்ம திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் என் குழந்தைய தொட்டு ஆசீர்வதிச்சிட்டார். அவர் அப்படி ஆசீர்வதிக்கும் போது என் உள்ளத்தில் ஒரு மின்னல் பாய்ச்சி எனக்கு ஒரு ஏதோ சொர்க்கத்தில் இருக்க போற ஒரு அனுபவம் போல இருந்தது ஃபாதர் என்று சொன்னார். அன்பு சகோதர சகோதரிகளே, திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் வந்த சந்தித்த ஆசீர்வதித்த இந்த அனுபவம் இப்படி என்றால், இன்றைய வாசகங்கள் இப்படிப்பட்ட அனுபவங்களை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. இன்றைய முதல் வாசகம் அருமையான ஒரு பகுதி. சாலமோன் மன்னன் அருமையானதொரு ஆலயம் எருசலேமிலே கட்டியிருக்கிறார். அந்த ஆலயத்திலே அந்த உடன்படிக்கை பேழையை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே அதற்காக கட்டளையிட்டு சீயோன் நகரிலிருந்து அந்த உடன்படிக்கை பேழை கொண்டு வரப்பட்டு அந்த ஆலயத்தினுடைய கருவறை அந்த மைய பகுதியிலே வைக்கப்படுகிறது. அந்த இறைவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. மக்கள் அந்த கடவுளுடைய மாட்சியை காண்கிறார்கள். அங்கே மேகம் சூழ
அங்கே மக்கள் ஒரு வல்லமையை, ஆற்றலை, அந்த இறை பிரசன்னத்தை உணர்கிறார்கள். நம் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், இந்த மண்ணிலே நடமாடுகிறார். கெனசரேத்து பகுதியிலே இருக்கிறார். மக்கள் கூட்டம் நெருக்கி கொண்டு வருகிறது. அவர் வந்திருப்பதை கேள்விப்பட்டு தங்கள் வீடுகளிலிருந்து நோயாளிகளை தூக்கி கொண்டு வருகிறார்கள். ஏன்? அந்த இயேசு யார் என்று கண்டு கொண்டார்கள். இவர்தான் மெசியா, இவர்தான் மீட்பர், இவரிடம் ஆற்றல், வல்லமை உண்டு. இவருடைய பிரசன்னம் சாதாரண மனிதனுடைய பிரசன்னம் அல்ல. ஏதோ நாம் கடந்து போகக்கூடிய ஒருவர் அல்ல, ஏதோ கூட்டத்திலே கண்டு பார்க்கக்கூடிய ஒருவர் அல்ல. இவரிடம் மீட்பு உண்டு, விடுதலை உண்டு, சுகமளிக்கக்கூடிய அந்த நல்வாழ்வு உண்டு. ஆகவே கொண்டு வருகிறார்கள். எப்படியாவது தொட்டால் கூட போதும். அவர் தொடாட்டினாலும் பரவாயில்லை, நாங்க அவருடைய ஆடையினுடைய விளிமை தொட்டா கூட போதும், எங்களுடைய நோயாளிகள் தொட்டா கூட போதும். வல்லமை கிடைக்கும், சுகம் கிடைக்கும், வாழ்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை. அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு நிஜமான பேழை, நடமாடும் அந்த உடன்படிக்கை பேழை. ஏதோ மரத்தால் இருக்கும் ஒரு பேழை அல்ல. நம்மை போல உடல், சதை, இரத்தம், உணர்வுகள் எல்லாம் கொண்ட ஒரு பேழை. நம்முடைய துன்பங்களை, துயரங்களை கண்டு அவரும் இரக்கம் கொண்டவர், கருணை கொண்டவர், கனிவு கொண்டவர். அப்படிப்பட்ட அந்த நடமாடும் பேழை. அவரால் ஈர்க்கப்பட்ட மக்கள் இதை அனுபவிக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, அதே இயேசு என்ற பேழையை ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய வார்த்தையாலும், அருட்சாதனத்தாலும், நற்கருணை வழியாகவும் நாம் அனுபவிக்கிறோம். நாமும் அந்த பேழைகளாக மாற வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் அந்த நடமாடும் பேழைகளாக இந்த உலகிலே இருக்க வேண்டும். இந்த திருப்பலி முடிந்தவுடனே நமது வீடுகளுக்கு செல்லலாம், பணியிடங்களுக்கு செல்லலாம், நடமாடும் நம்முடைய வீதிகளுக்கு செல்லலாம், அன்பியங்களுக்கு செல்லலாம், நம்முடைய சமுதாயத்திலே பல்வேறு பகுதிகளுக்கு செல்லலாம். அப்படி செல்லும் போது நாம் அந்த உயிருள்ள பேழையாக விளங்க வேண்டும். அந்த இறை வார்த்தையை, அந்த இறைவனுடைய சக்தியை, இறை பிரசன்னத்தை நம் வழியாக மக்கள் அனுபவிக்க வேண்டும். நாம் செல்கிறோமா? நமது அன்பு வழியாக, நமது உறவு வழியாக, இரக்கத்தின் வழியாக, நம்முடைய பல்வேறு செயல்பாடுகள் வழியாக அவர்கள் அனுபவிக்க வேண்டும். இதோ உடன்படிக்கையின் பேழை, இதோ அந்த இயேசுவின் பிரசன்னம் இவரிலே இருக்கிறது என்ற உணர்வு வர வேண்டும். அன்று அருளானந்தர் அப்படித்தான் இருந்தார். அவர் சென்ற விடமெல்லாம் அந்த இயேசுவின் பேழையாக சென்றார். அவருடைய வார்த்தையை ஏந்தி சென்றார். உண்மை நீதியை உரைக்க தயங்கவில்லை. தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, தன்னையே கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, சித்திரவதைகள் இருந்தாலும் பரவாயில்லை, கொடுக்கின்றார், பேழையாக மாறுகின்றார். அந்த இறை பிரசன்னம் அவரிலே உந்தி தள்ளி வெளிப்படுத்துகிறது. அதே போல இன்று நாம் நினைவு கூறும் ஆகத்தம்மாள் தன்னுடைய கற்பை பாதுகாக்க, அந்த இயேசுவுக்குத்தான் நான் சொந்தம், என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் அவருக்குத்தான் சொந்தம், வேறு யாருக்கும் அல்ல, நான் அவருடைய மணவாள், அவருடைய பெண், அவருக்கு சொந்தமானவள், அவரை மட்டுமே நான் ஆராதிப்பேன், அவரை மட்டுமே நான் பற்றி கொள்வேன். அதனால் எனக்கு துன்பம் வரலாம், உடலிலே காயம் ஏற்படுத்தலாம், என்னுடைய மார்புகளை அறுக்கலாம், எனக்கு எத்தனையோ சித்திரவதைகள் செய்து கொடுமைப்படுத்தலாம், பரவாயில்லை. அந்த இறை பிரசன்னம், அந்த உயிருள்ள ஆற்றல் அவளிலே இருந்து எல்லாவற்றையும் கடந்து உண்மை சாட்சியாக தன்னையே கொடுக்க முன்வரக்கூடிய வீரம் அவளிலே இருந்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது வாழ்வு அப்படிப்பட்ட பேழைகளாக இருக்குமா? இந்த உலகத்திலே நடக்கும் அநியாயம், அக்கிரமங்கள், அநீதிகள், இந்த உலகிலே இருக்கும் எத்தனையோ பொய் பிரச்சாரங்கள், ஊழல், இந்த உலகிலே இருக்கும் எத்தனையோ தவறான போக்குகள், உலகளாவிய ஆசைகள்,
பல்வேறு ஊடகங்கள் வழியாக நமக்கு பல்வேறு திசை திருப்பக்கூடிய நிலைப்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. இந்த நிலையிலே அந்த இயேசுவை தாங்கிய பேழைகள் நாம். நற்கருணை வழியாக அவர் எங்கள் உள்ளத்திலே வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தை எங்களிலே இருக்கிறது. நாங்கள் நடமாடும் பேழைகள், சும்மா ஒரு இடத்துல இருக்கிற பேழை இல்லை. நாங்கள் எங்கெல்லாம் செல்கிறோமோ அந்த இயேசு எங்கள் கூடவே இருக்கிறார். அவர் பேசுகிறார், அவர் செயல்படுகிறார். அவருடைய அன்பு இரக்கம் எங்கள் வழியாக பாய்ச்சி அனைவரிலும் வெளிப்படுத்தப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட பேழைகளாக நாம் இருக்க இந்த தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுப்போம். உண்மையான ஒரு பேழை அந்த அன்னை மரியாள் அந்த இயேசுவை தாங்கினாள் தன்னுடைய கருவறையிலே. இந்த உலகிற்கு ஒளியாக நம் அனைவருக்கும் பெற்று தந்தாள். அவளுடைய பரிந்துரையை நாடி நாமும் பேழைகளாக, நடமாடும் உடன்படிக்கை பேழைகளாக இருக்க இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். ஆமென். என்னையே காணிக்கையா ஏற்றிடவே வேண்டுகிறேன். மன்னவாவும் பீடத்திலே மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளும் என்னையே காணிக்கையா. என்னிடத்தில் ஏதுமில்லை, சொந்தம் கொள்ள எதுவும் இல்லை. என்னைத்தான் தந்திடவே என் மனம் ஏங்கிடுதே. என்னிடத்தில் ஏதுமில்லை, சொந்தம் கொள்ள எதுவும் இல்லை. என்னைத்தான் தந்திடவே என் மனம் ஏங்கிடுதே. ஏழை என்று ஏங்கினேன், ஏற்றுக்கொள்ளுமே. பாவி என்னை தீர்ந்தவா, பரிசா என்னை தருகிறேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். உடல் துன்பங்கள் அனைத்தையும் அது அன்பின் சுடரால் வென்ற புனித ஜாந்தே பிரிட்டோ என்ற அருளாந்தரும் மற்றும் ஆகத்தா போல நாங்களும் அது அருளால் பற்றி எரிவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தையும் கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். அடுத்தவர் மீது வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் எல்லா வானதூதர்களோடு சேர்ந்து நாங்களும் முடிவின்றி உமது மாட்சியை பறைசாற்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையடித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அருளானந்தர், புனித ஆகத்தம்மாள் மற்றும் இவ்வுலகில் மக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசுவின் சமாதானத்தை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளப் போம் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த செம்மறியின் திருவிருந்திலே பங்கு பெறும் நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மகிழ்ச்சியால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித ஜாந்தே பிரிட்டோ அருளானந்தர் என்பவரின் எடுத்துக்காட்டாலும் புனித ஆகத்தம்மாவின் எடுத்துக்காட்டாலும் நாங்கள் இவ்வுலகில் மீது கொண்ட உண்மையான அன்பில் வளரவும் விண்ணக மாட்சியை அடையவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி அகஸ்டின் அல்வினம்மா குடும்பத்தினர். திருமதி அகஸ்டின் அல்வினம்மா இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. விக்டோரியா ரிச்சர்ட் குடும்பத்தினர், லண்டன். திருமதி ஆரோக்கிய மேரி கோபலம் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி.